ஸோ ரொம்ப நாள் ஆன சளி வந்து கட்டிப்பட்டு நெஞ்சில் சளி தேங்குது டாக்டர். தொடர்ந்து சளி இருந்துக்கிட்டே இருக்கு. எப்போ பார்த்தாலுமே வந்து இருமலோட சளி வந்துட்டே இருக்கு. சில சமயங்கள்ல ஒரு பச்சை நிறத்துல, மஞ்சள் நிறத்துலலாம் வந்து வருது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி நாட்பட்ட சளிய வந்து எப்படி கரைக்கிறது? அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். ஸோ சளி அப்படின்னு சொல்றதே வந்து இயற்கையாகவே நம்ம உடலோட ஒரு பாதுகாப்பான ஒரு திறன் தான். நமக்கு தூசி உள்ள போகுது, கிருமி உள்ள போகுது. இது எல்லாத்தையுமே நம்மளுடைய நுரையீரல்லேருந்து வெளியேற்றுறதுக்கும், சுவாச குழாயிலேருந்து வெளியேற்றுறதுக்கும், சளிங்கிற ஒரு திரவத்த வந்து சுரந்து அத பேக் பண்ணி ஒரு இருமல் மூலமாகவோ, இல்ல ஆரம்ப கட்டத்தில தும்மல் மூலமாக வந்து அத வெளியேற்ற முயற்சி பண்ணும். ஸோ தும்மல் மூலமாக அது வந்து முழுவதுமாக வெளியேற்ற முடியல அப்படின்னா, ஸோ சளி சுரப்பு மூலமாக அத இருமல் மூலமாக வெளியேற்றுறதுக்கு முயற்சி பண்ணும். ஸோ இந்த ஒரு நிலையில தொடர்ந்து நமக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து உள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது, நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கம்மியாக இருக்குது, இல்லை சாதாரண டஸ்ட்டு போனதுக்கே நிறைய சளி சுரப்பு வந்து இருக்குது. இது வந்து அலர்ஜிக் காஃப் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அலர்ஜினால் தொடர்ந்து சளி வந்து தேங்குறது. ஸோ இந்த 2 காரணத்தினால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறதுனால தொடர்ந்து இன்ஃபெக்ஷன் வருது. ஸோ அதே மாதிரி அலர்ஜி இருக்குது. இந்த 2 காரணத்தினால தான் நமக்கு நாட்பட்ட நெஞ்சுச்சளி வந்து வரும். ஸோ இது நம்ம சுவாசிக்கக்கூடிய திறனும் வந்து இதில் ரொம்ப முக்கியம். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நுரையீரலில் இருக்கக்கூடிய மேலோட்டமாக தான் வந்து நம்ம சுவாசத்தையே வந்து பண்ணுறோம். ஸோ இந்த சுவாசம் ஆழமாக இல்லாதனால நம்மளுடைய நுரையீரல் தசைகள் வந்து பலகீனமாகுது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த சளியை உள்ள தேங்க வைக்கிறதுக்கு இதெல்லாம் தான் ஒரு முக்கியமான காரணம்.